அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று 6/3/2024 புதன்கிழமை மாசி மாதத்தின் தேய்பிறை ஏகாதசி. இந்த மாசி மாதத்தின் தேய்பிறை ஏகாதசியை விஜயா ஏகாதசி என்று சிறப்பித்து அழைப்பார்கள். இந்த நாளில் வாழ்க்கையில் செல்வ வளம், வெற்றி, நிம்மதி, ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம் என அனைத்தையுமே பெற்று சிறப்புற்று வாழ்வதற்கு இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் நினைத்தவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வெற்றி தரும் நாளாக அமையும். இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது, இந்த விரதத்திற்கு பின்னணியில் உள்ள புராண கதையை பற்றியும் இந்த விரதத்தின் மகிமையை பற்றியும் கூற வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஏகாதசியின் பின்னணியில் உள்ள புராண கதையை கேட்டாலோ படித்தாலோ விரதமிருந்த முழு பலனையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயம் என்றால் வெற்றி என்று அர்த்தம். கடினமான சூழ்நிலையில் போராட்டமான வாழ்க்கையில் இருப்பவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய மாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை ஏகாதசியே விஜய ஏகாதசி ஆகும். இந்த ஏகாதசி விரதத்தை ராமபிரானே கடைபிடித்ததாக ஐதீகம். ஏகாதசி திதி 6/3/24 காலை 6:30 மணிக்கு ஆரம்பித்து 7/3/24 காலை 4:13 மணிக்கு முடிவடைகிறது. பாரணை நேரம் 7/3/24 பிற்பகல் 1:43க்கு ஆரம்பித்து மாலை 4:04க்கு முடிவடைகிறது. வினை பயன்களாலேயே இந்த வாழ்க்கை உருவாகிறது. நல்ல வினைகளோடு பிறந்தவர்கள் வாழ்வில் நற்பயன்களையும், தீவினைகளோடு பிறந்தவர்கள் துன்பத்தையும் வாழ்வில் அனுபவிக்கிறார்கள் என்கின்றன சாஸ்திரங்கள். ஆனால் அவையே இதற்கான தீர்வையும் சொல்கின்றன. ரிஷிகளும் ஞானிகளும் மனிதர்களின் பாவத்தை போக்கும் விரத நாள்களைக் கண்டு தெளிந்து அவற்றை ஒரு முறையாக வகுத்தனர். யார் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள், யார் எந்த தெய்வத்தை வணங்குபவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களின் இஷ்ட தெய்வத்தை வழிபட உகந்த நாள்களை உருவாக்கி அன்று வழிபட வேண்டிய முறைகளையும் உருவாக்கினர். விஷ்ணுவை வழிபட உகந்த நாள் ஏகாதசி. வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலும் ஏற்படும் ஏகாதசி திதி தினத்தில் விஷ்ணுவை வழிபட துன்பங்கள் தீரும். ராமர் மனிதர்களுக்கு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டியவர். மனிதர்கள் தங்கள் பாவங்கள் தீர வாழ்வில் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய வழிபாடுகளை தன் வாழ்வில் செய்து காட்டியவர். அப்படி அவர் மேற்கொண்ட விரதங்களில் ஒன்றுதான் விஜயா ஏகாதசி. ராவணனுடன் போரிட இலங்கை செல்லும் முன்பு அந்த போரில் வெல்ல என்ன செய்ய வேண்டும் என்று வக்தால்பிய ரிஷியிடம் கேட்டார் ராமர். அதற்கு அந்த ரிஷியும் விஜயா ஏகாதசி விரத மகிமைகளை எடுத்துச் சொல்லி அதை மேற்கொள்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை விளக்கினார். ராமபிரானும் தவறாமல் அந்த விரதத்தை கடைபிடித்து அதன் பலனை அடைந்தார் என்கிறது புராணம். விஜயா ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து வழிபடுவது சிறந்தது. உபவாசம் என்றால் அருகில் இருப்பது என்று பொருள். இறையை தவிர்த்து இறை சிந்தனையில் மூழ்கி இருந்தால் அந்த இறைவன் நம் அருகில் வாசம் செய்வான் என்பது பொருள். எனவே முடிந்தவர்கள் முழு பட்டினி கிடந்து விரதம் மேற்கொள்வது பயன் தரும். துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தலாம். இயலாதவர்கள் முழு அரிசி சோற்றை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முடியாதவர்கள் தவறாமல் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது நல்லது. விஷ்ணுவின் 1000 நாமங்களை உரைக்கும் சகஸ்ர நாமத்தை இந்த நாளில் கேட்பது பயன் தரும். குறைந்தபட்சம் இன்று கட்டாயம் ஆலயம் சென்று பெருமாளை வழிபட்டு அங்கு அமர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலம் விஜயா ஏகாதசி விரதத்தின் முழு பலனையும் பெறலாம். விஜய ஏகாதசிக்கு அப்படி என்ன சிறப்பு? ஜனக மகாராஜா தனது மகள் ஜானகிக்கு சரியான கணவனை தேர்வு செய்ய முடியாமல் குழப்பத்தில் இருந்தார். தெய்வ அம்சம் பொருந்திய தனது மகளுக்கு யாரை மணமகனாக தேர்வு செய்வது என யோசித்த அவர் மகாவிஷ்ணுவிடமே இதற்கு வழி கேட்கலாம் என்று முடிவு செய்து
யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்தின் பயனாக ஜனகரின் முன் தோன்றிய மகாவிஷ்ணு, விஜய ஏகாதசி நாளில் உனது அரண்மனை வாசலை தேடி வரும் ஒருவனுக்கு உனது மகளை திருமணம் செய்து கொடு என்று கூறினார். விஜய ஏகாதசி நாளுக்காக ஜனக மகாராஜாவும் காத்திருந்தார். அந்த நாளில் அரண்மனை வாசலுக்கு மிதிலையின் இளவரசன் ஸ்ரீராமரே வந்தார். அவருக்கு ஜனகர் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் விஜய ஏகாதசி தினம் வெற்றிக்குரிய நாளாகவும் நினைத்தவற்றை நிறைவேற்றித் தரும் நாளாகவும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளில்தான் ஸ்ரீராமர் அரக்கர்களை அழித்து வெற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய ஏகாதசி நாளில் முழு உபவாசம் இருந்து மகாவிஷ்ணு திருநாமங்களை பாராயணம் செய்ய வேண்டும். பகவத்கீதை புராணத்தை படிக்கலாம். மகாவிஷ்ணுவை போற்றும் பாடல்களை பாடலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கும் பலன்கள். விஜய ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், செல்வம், வளமான வாழ்வு ஆகியன கிட்டும். பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை அளிப்பதுடன் மோட்சத்தையும் கொடுக்கும். விஜய ஏகாதசி என்று விரதம் இருப்பதன் மூலம் வாழ்க்கையில் செல்வ வளம், வெற்றி, நிம்மதி, ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று சிறப்பாக வாழலாம். கோபம், வெறுப்பு, குழப்பம் ஆகிய அனைத்தும் நீங்கி மனதில் நிம்மதியான உணர்வு ஏற்படும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடையலாம். எந்த மந்திரத்தை சொல்லி விஷ்ணு பகவானை வழிபட வேண்டும்? கூற வேண்டிய 3 மந்திரங்கள். இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை உச்சரித்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணாய. அச்சுதம் கேஷ்வம் கிருஷ்ண தாமோதரம் ராம் நாராயணம் ஜாங்கி வல்லபம். அச்சுதம் கேஷ்வம் கிருஷ்ண தாமோதரம் ராம் நாராயணம் ஜாங்கி வல்லபம். இப்போது இந்த பதிவின் மூலமாக நம்ம விஜய ஏகாதசியினுடைய மகிமைகளை பற்றியும் இந்த விரதத்திற்கு பின்னால் உள்ள புராண கதைகளை பற்றியும், அன்று எப்படி விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் என்பதை பற்றியும், கூற வேண்டிய மந்திரங்களை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த விஜய ஏகாதசியின் கதையை கேட்டாலோ படித்தாலோ விரதம் முடிக்க முடியாதவர்கள் விரதமிருந்த முழு பலனையும் அடையலாம் என்பதும் நம்பிக்கை. அதனால் இன்று தவறாமல் இந்த விஜய ஏகாதசியின் பின்னணியில் உள்ள புராணக் கதையை விரதமிருக்க முடியாதவர்கள் கேட்பதன் மூலமோ அல்லது படிப்பதன் மூலமோ விரதமிருந்த முழு பலனையும் அடைய வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.